மாடத்தேவன் சுனை. எழுதியவர் அமரர் கல்கி. முன்னுரை. ராமநாதபுரம் ஜில்லாவில் நடைபெறவிருந்த ஓர் ஆண்டு விழாவுக்காக நான் ரயில் ஏறி பிரயாணம் செய்ய நேர்ந்தது. அப்போது நாடெங்கும் தண்டவாளம் நகர்ந்து ரயில் வண்டி கவிழ்ந்தது பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருந்த காலம். எனினும் நான் ஏறிய அதே ரயிலில் ஒரு கணம் பொருந்திய மந்திரியும் ஏறியிருக்கிறார் என்ற தைரியத்தின் பேரில் கவலையற்று இருந்தேன். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நில நாள்பவருக்கு என்னும் திருவள்ளுவரின் திருவாக்கை கடைபிடித்து நம் மந்திரிமார்கள் உறக்கமின்றி தேச நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் விழித்து கொண்டிருக்கும் சமயத்தில் எந்த அரக்கன் வந்து தண்டவாளத்தை தொட்டுவிட முடியும்? யமன்தான் அணுகி வந்து விடுவானா? இரண்டு பக்கமும் காடாயிருந்த பிரதேசத்தில் ரயில் நின்றது. காட்டுப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அப்பால் சிறிது தூரத்தில் நிற்பதாக அறிந்தேன். காரணம், எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வண்டி தண்டவாளத்திலிருந்து நழுவி விட்டதுதானா? நல்ல வேளையாய் போச்சு. எல்லாம் கடவுளுடைய செயல்தான். எதிர்பக்கம் வந்த ரயிலுக்கு நேர்ந்தது இந்த ரயிலுக்கு நேர்ந்திருந்தால் இவ்வுலகில் நம்மால் ஏதோ பெரிய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் போலும். அன்றைக்கு லார்ட் கிளைவ் என்னும் மகாவீரன் தன்னை தானே துப்பாக்கி குண்டால் சுட்டுக்கொள்ள முயன்ற போது அவனை சாகாமல் காப்பாற்றிய கடவுள்தான் நம்மையும் காப்பாற்றி இருக்க வேண்டும். உலகில் எந்த பாகத்தில் எந்த சாம்ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டுமோ அல்லது அழித்தாக வேண்டுமோ யார் கண்டது? காட்டுப்பாக்கத்துக்கு அருகில் 4.5 மணி நேரம் காத்திருந்த பிறகு எங்கள் ரயில் கிளம்பிற்று. அப்புறமும் கொஞ்சம் சாவகாசமாகவே சென்றது. அதன் பலன் என்னவென்றால், காலை 8 மணிக்கு மதுரைக்கு போக வேண்டிய ரயில் மத்தியானம் 12.30 மணிக்கு சேர்ந்தது. அங்கு இறங்கி விசாரித்த போது கணம் மந்திரி அவர்கள் எழும்பூர் ஸ்டேஷனில் தூங்க ஆரம்பித்தவர் திண்டுக்கல்லில் தான் விழித்து கொண்டார் என்று அறிந்தேன். நல்ல வேளை, மந்திரியை மட்டும் நம்பியிராமல் கடவுளையும் நம்பியது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. குறிப்பிட்ட ஆண்டு விழாவுக்கு போய் சேர வேண்டுமானால் பாக்கி பிரயாணத்துக்கு ரயிலை நம்பி பயனில்லை என்று ஏற்பட்டது. எனவே மதுரையில் ஒரு மோட்டார் கார் பிடித்து கொண்டு புறப்பட்டோம். வழியில் காரின் என்ஜின் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தது. முன்பக்கத்து துவாரம் வழியாகவும் பின்பக்கத்து ஓட்டை வழியாகவும் பிரமாதமான புகை கிளம்பியது. வேறொன்றும் இல்லை, வண்டியின் என்ஜின் கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறது என்றார் டிரைவர். இந்த வறண்ட ஜில்லாவில் மனிதர்களுக்கும் பிராணிகளுக்குமே தண்ணீர் கிடைப்பது அரிதாயிற்றே. மோட்டார் என்ஜின் வேறு தண்ணீர் கேட்டால் தண்ணீர் எங்கே கிடைக்கப் போகிறது என்று நான் என் கவலையை தெரிவித்துக் கொண்டேன். சீக்கிரத்தில் மாடத்தேவன் சுனை வரும், அதில் எப்படியும் தண்ணீர் இருக்கும் என்றார் கூட வந்த பாண்டிய நாட்டு நண்பர். மாடத்தேவன் சுனை வந்தது. அது சாலைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குட்டையான கருப்பான பச்சை நிறமே காணாத பாறையின் உச்சியில் இருந்தது. அந்த பாறையின் அடிவாரத்தில் ஒரு பழைய கோட்டை ஒரு காலத்தில் இருந்து பின்னால் இடிந்து தகர்ந்து போயிருக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. கோட்டை சுவரில் ஒரு சிறு பகுதி கூட உருப்படியாக இல்லை. கோட்டையின் அஸ்திவாரங்கள் தகர்ந்து உருண்டு கிடந்த சிற்சில பகுதிகள் மட்டுமே காணப்பட்டன. அத்தகைய கரிய பாறையின் உச்சியில் சுற்று வட்டாரத்தில் வெகு தூரத்துக்கு வறண்டு கிடக்கும் பிரதேசத்தில் அந்த இனிய தெளிந்த நீர் சுனை எப்படி ஏற்பட்டது என்பது ஒரு பெரிய மர்மமாகவே தோன்றியது. இங்கேதான் இயற்கையின் அதிசயமான சக்தியை காண்கிறோம். சுனையை பார்த்து அதிசயித்த பிறகு அதன் கரையில் செங்குத்தாக நிறுத்தியிருந்த ஒரு கருங்கல்லின் மீது என் கவனம் சென்றது. கல்லுக்கருகில் ஒரு சிறிய வேல் நாட்டப்பட்டிருந்தது. கல்லுக்கும் வேலுக்கும் பூஜை நடப்பதுண்டு என்று சந்தனம், குங்குமம், புஷ்பம், வழிந்தோடியிருந்த எண்ணெய் இவற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன். மாடத்தேவன் சுனையை பற்றி ஏதேனும் ஒரு கதை இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சுனையின் கதையை பற்றி விசாரிக்க அப்போது அவகாசம் ஏது? ஆண்டு விழா அகோரமான குரலில் எங்களை அழைத்து கொண்டிருந்தது. மோட்டார் வாகனத்தின் தாகம் தீர்ந்ததும் புறப்பட்டு சென்றோம். பிரிதொரு சமயம் அவ்விடத்துக்கு சென்று அக்கம் பக்கத்தில் விசாரித்து தெரிந்து கொண்ட கதையை கீழே எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் காது மூக்கு வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். காது மூக்கு உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கதை பிடித்திருந்தால் சரிதான். அத்தியாயம் 1. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இனிய சுனையை பெற்றுள்ள அர்ஜுனன் குன்றின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கோட்டை இருந்தது. ஒரு சமயம் அர்ஜுனன் தென்னிந்தியாவில் தீர்த்த யாத்திரை செய்தபோது இந்த குன்றின் மேலேறி நின்று தவம் செய்தானாம். அப்போது அவனுக்கு தாகம் எடுத்துவிட்டதாம். அர்ஜுனனின் தந்தையான இந்திரன் தன் மகனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தேவலோகத்திலிருந்து ஒரு குடம் தண்ணீரை கொட்டினானாம்.
அதில் அர்ஜுனன் குடித்தது போக மிச்சமிருந்த தண்ணீர் சுனையாக நின்றுவிட்டதாம். ஆகையினாலேயே அதற்கு அர்ஜுனன் குன்று என்று பெயர் வந்ததாம். இது பழைய கதை, குன்றுக்கு பெயர் வந்த கதை. மாடத்தேவன் சுனை என்னும் பெயர் எவ்விதம் ஏற்பட்டது என்பதையல்லவா இப்போது நாம் பார்க்க வேண்டும். அர்ஜுனன் தவம் செய்து சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குன்றின் சாரலில் பாண்டிய மன்னன் ஒருவன் ஒரு கோட்டை கட்டினான். அந்த கோட்டை நாளடைவில் பழுதுபட்டு நமது கதை நடந்த காலத்தில் இடிந்து தகர்ந்த நிலையிலேதான் இருந்தது. ஆகையால் அந்த கோட்டையை பற்றி யாவரும் அவ்வளவாக கவனிக்கவில்லை. பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட போது பாண்டிய நாட்டில் உள்ள பாளையக்காரர்களின் கோட்டைகளையெல்லாம் தகர்த்து விட வேண்டும் என்று கும்பினிக்கார வெள்ளையர்கள் கட்டளையிட்டார்கள். ஆனால் இந்த கோட்டையை இடிக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஏற்கனவே அக்கோட்டை வேண்டிய மட்டும் இடிந்து தகர்ந்து இருந்தது. எவ்விதமான சண்டைக்கும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாது. அதிகம் பேர் அதில் தங்கியிருப்பது அசாத்தியமான காரியம். அச்சமயம் அக்கோட்டையில் கருப்பையா சேர்வை என்ற கிழவனும் அவனுடைய செல்ல புதல்வி வேலம்மாள் என்பவளும் வாழ்ந்து வந்தார்கள். வெகு காலத்துக்கு முன்பு அந்த பாறைக்கு பக்கத்தில் கள்ளர் பயம் அதிகமாயிருந்த காலத்தில் வழிப்போக்கர்களுக்கு பாதுகாப்பாக அக்கோட்டை கட்டப்பட்டது. சிவகங்கை பாளையக்காரர் அங்கே கருப்பையாவை குடும்பத்துடன் குடியேற்றி வைத்தார். அதற்காக அவருக்கு மானியமும் கிடைத்து வந்தது. இளம் வயதில் கருப்பையா பெரிய வீரதீரனாயிருந்தான். கையில் தடியை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் 10 கள்வர்களை அவன் ஒருவனாக சமாளித்து விடுவான். பிரயாணிகள் இரவு நேரங்களில் அந்த கோட்டைகளில் தங்குவதுண்டு. அப்படி தங்கியதற்காகவும் கருப்பையா தங்களுக்கு அளிக்கும் பாதுகாப்புக்காகவும் பிரயாணிகள் அவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்துவிட்டு போவார்கள். அதெல்லாம் பழைய காலம். கும்பினிக்காரர்கள் வந்து ஆற்காட்டு நவாபுக்காக வரி வசூலிக்க தொடங்கியதிலிருந்து எல்லாம் ஏறுமாறாக போய்விட்டது. கருப்பையாவுக்கு கிடைத்து வந்த மானியம் நின்றுவிட்டது. அவனுடைய அருமை மனைவி அவனையும் சின்னஞ்சிறு வேலம்மாளையும் அனாதையாக விட்டுவிட்டு காலமாகிவிட்டாள். இப்போதெல்லாம் அந்த பக்கத்தில் கள்ளர் பயம் அதிகம் கிடையாது. கும்பினிக்காரர்களின் படைகளே பட்ட பகலில் எல்லா கொள்ளையையும் நடத்தி வந்தபடியால் கள்ளர்கள் யாரை கொள்ளையடிப்பார்கள்? அவனும் அவனுடைய மகளும் வாழ்க்கை நடத்துவதுதான் எப்படி? இத்தகைய நிலைமையில் அர்ஜுனன் குன்றின் உச்சியிலிருந்த சுனை நீர் தகப்பனும் மகளும் ஜீவிப்பதற்கு கொஞ்சம் உதவியாயிருந்து வந்தது. அந்த சுனையில் சாதாரணமாக மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் தண்ணீர் ததும்பிக் கொண்டிருக்கும். அதிலிருந்து ஒரு சிறிய அருவி கோட்டைக்குள்ளே புகுந்து ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக ஓடி சென்று வெளியில் வந்து கீழே அடிவாரத்துக்கு செல்லும். அவ்விதம் குன்றின் அடிவாரத்துக்கு வரும் சுனை அருவி நீரை உபயோகித்து ஒரு வாலிபன் பயிர் தொழில் செய்து கொண்டிருந்தான். அவன் பெயர் மாடத்தேவன். சில சமயம் அவன் கேழ்வரகு பயிர் செய்வான், சில சமயம் வெள்ளரிக்காய் போடுவான். நல்ல உழைப்பாளி. ஆகையால் அவனுடைய தோட்டம் எப்போதும் குழு குழுவென்று இருக்கும். அந்த பக்கமாக சாலையில் பிரயாணம் செய்கிறவர்கள் சற்று நின்று அந்த தோட்டத்தை பார்த்துவிட்டுத்தான் போவார்கள். அவர்களில் சிலர் மகிழ்ச்சியுடன் பார்ப்பார்கள், சிலர் பொறாமையுடனும் பார்ப்பார்கள். அவ்வாறு பொறாமையுடன் பார்த்தவர்களில் கருப்பையா சேர்வையும் ஒருவன். மாடத்தேவனுடைய உழைப்பினால் அவனுடைய காணி நிலம் நாளுக்கு நாள் செழிப்படைந்து வந்தது கண்டு கிழவன் மனம் புழுங்கினான். அம்மாதிரி தானும் செய்யலாம் என்றால் கைகளில் போதிய வலிமை இல்லை. மூப்பும் வறுமையும் மதுவும் சேர்ந்து இரும்பு போன்ற உடம்பை பலவீனப்படுத்தியிருந்தன. தனக்கும் தன் மகளுக்கும் அன்றாடம் பசி தீருவதே பெரும்பாடாயிருக்கும் போது அவனுடைய கண்ணெதிரே புதிதாக வந்து குடியேறியவன் ஒருவன் நாளுக்கு நாள் செழிப்பாயிருந்தால் மனம் கஷ்டப்படத்தானே செய்யும். எனவே சுனை தண்ணீர் சம்பந்தமாக கிழவன் தகராறு செய்ய ஆரம்பித்தான். தன்னுடைய கோட்டையின் வழியாக செல்லும் சுனை அருவி தண்ணீரை தடுத்து நிறுத்தி விடுவதாக சொன்னான். இதற்கு மாடத்தேவன் பயப்படவில்லை. சுனை நீர் உன்னுடையதா அல்லது கோட்டைதான் உன்னுடையதா? சுனை நீர் கடவுள் அளித்தது. இந்த பாழடைந்த கோட்டையோ சிவகங்கை பாளையக்காரருடையது. நீ மட்டும் சுனை நீரை தடுத்து நிறுத்து பார்க்கலாம். நான் பாளையக்காரரிடம் போய் உத்தரவு வாங்கி வருகிறேனா இல்லையா பார் என்றான் அந்த வாலிபன். பாளையக்காரனுக்கு இங்கே என்ன அதிகாரம்? அவன் எனக்கு படி அளக்கிறானா? அந்த காலம் மலையேறிவிட்டது. ஆனானப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை கும்பினிக்கார வெள்ளையர்கள் புளிய மரத்துல தொங்க விட்டு விட்டார்கள். இந்த பாளையக்காரன் என்னை என்ன செய்துவிட முடியும்? கோட்டை என்னுடையது. நான் இஷ்டப்பட்டால் அருவியை தடுப்பேன் என்று கிழவன் கருவினான்.
இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் அவனுடைய மகள் வேலம்மாள். அன்று மாலை மாடத்தேவனுடைய தோட்டத்திற்கு போனான். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றார்கள். பேச்சு எளிதில் வருவதாயில்லை. வேலம்மாளின் நெஞ்சை அடைத்தது. அவளுடைய கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அப்போது பூரண சந்திரன் கீழ் திசையில் உதயமானான். சந்திர கிரணங்கள் வேலம்மாளின் கண்ணீர் துளிகளை சுடர்விடும் முத்துக்களாக்கின. அதை பார்த்த நிமிடத்திலேயே மாடத்தேவன் வேலம்மாளின் கொத்தடிமையானான். பெண்ணே, இந்த நேரத்தில் இங்கே தனியாக ஏன் வந்தாய்? உன் அப்பன் பார்த்தால் என்ன சொல்வான் என்றான். ஏற்கனவே அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டதுண்டு. எட்ட நின்று பேசியதும் உண்டு. ஆனால் மாடத்தேவனின் தோட்டத்துக்குள் வேலம்மாள் பிரவேசித்ததில்லை. மாடத்தேவன் இப்போது கேட்டதற்கு, உன்னிடம் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கொள்வதற்காக வந்தேன் என்றாள் வேலம்மாள். கெஞ்ச வேண்டாம், உத்தரவு போடு என்று கூறினான் மாடத்தேவன். என் தகப்பனாருக்கு வயதாகிவிட்டது, தள்ளாமை வந்துவிட்டது. இன்னும் சில காலம்தான் உயிரோடு இருப்பார். அவர் இருக்கிற வரையில் இந்த இடிந்த கோட்டையும் மலை மேல் உள்ள சுனையும் அவருடைய உடைமைகளாகவே இருக்கட்டும். அவர் போகும்போது இதையெல்லாம் கொண்டு போகப் போவதில்லை. அவருக்கு பிறகு நான் இங்கே தனியாக இருக்க மாட்டேன். அப்புறம் நீயே இதையெல்லாம் வைத்துக்கொள். நான் போட்டிக்கு வரவில்லை. கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிரு என்றாள். பெண்ணே, கோட்டை, சுனை, இந்த தோட்டம், குடிசை எல்லாம் உன்னுடைய உடைமை. நான் உன்னுடைய அடிமை. நீ என்னை இங்கே இருக்க சொன்னால் இருக்கிறேன். இல்லாவிட்டால் மறுபடியும் போய் கும்பினிக்காரன் பட்டாளத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்றான் மாடத்தேவன். கும்பினிக்காரன் பட்டாளத்தில் சேர்வதா? பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டியனை தூக்கிலே போட்ட சண்டாளர்களுடைய படையிலே சேர்வதா? அந்த பேச்சை இன்னொரு தடவை சொல்லாதே. இங்கேயே இரு. உண்மையில் அப்பாவுக்கு உன் பேரில் ரொம்ப பிரியம். கொஞ்சம் நல்லபடியாக அவருடன் பேசி பார்த்தால் 2 பேரும் அந்யோன்யமாகி விடுவீர்கள் என்றாள் வேலம்மாள். வேலம்மாளுடைய யோசனையை மறுநாளே மாடத்தேவன் கையாண்டு பார்த்தான். கருப்பையா சேர்வையிடம் சென்று, மாமா, அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன். உங்களுடன் சண்டை பிடித்தது தப்பு என்று தெரிந்தது. நானோ அனாதை, உற்றார் உறவினர் யாரும் இல்லாதவன். இந்த அக்கம் பக்கத்திலும் நம்மை தவிர யாரும் கிடையாது. உங்களுக்கு நான் துணை, எனக்கு நீங்கள் தான் துணை. நாம் எதற்காக சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. உங்கள் கோட்டை வழியாக வரும் அருவி தண்ணீரை நான் வெள்ளாமைக்கு உபயோகிக்கிறேன் அல்லவா? அதற்கு பதிலாக என்னுடைய நிலத்தில் விளைவதில் 4இல் 1 பங்கு கொடுத்து விடுகிறேன். என்ன சொல்கிறீர்கள் என்றான். தம்பி, அப்படி வா வழிக்கு. இந்த அறிவு உனக்கு முன்னாலேயே ஏன் இல்லாமல் போயிற்று என்று கருப்பையா சேர்வை பெருமிதத்துடன் கூறினான். போனது போகட்டும் மாமா. இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்கலாம். ஒரு நாள் என்னுடைய தோட்டத்துக்கு வந்துதான் பாருங்களேன் என்று மாடத்தேவன் ஆவலோடு கூறினான். அதற்கென்ன, வருகிறேன். எப்போதாவது உனக்கு கூட மாட ஒத்தாசை செய்ய வேண்டுமானாலும் சொல்லு. நானும் வேலம்மாளும் எங்களால் முடிந்த ஒத்தாசை செய்கிறோம். என் மகள் எப்பேற்பட்டவள் என்று உனக்கு தெரியாது. அவள் கண் பார்த்ததை அவள் கை செய்யும் என்றான் கிழவன். நன்றாயிருக்கிறது மாமா. தள்ளாத கிழவராகிய உங்களையும் உங்கள் மகளையும் நான் என் தோட்டத்தில் வேலை செய்ய சொல்வேனா? நீங்கள் எப்போதாவது வந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். நான் தான் ஏகாங்கி என்று சொன்னேனே. நீங்கள் என்னுடன் சிநேகமாயிருந்தால் அதுவே எனக்கு பெரிய உதவி என்றான் மாடத்தேவன். கிழவனும் மகளும் அன்றைக்கே மாடத்தேவனுடைய தோட்டத்துக்கும் போனார்கள். அதில் 4இல் 1 பங்கு வெள்ளாமை தனக்கு என்று ஏற்பட்டதிலிருந்து கிழவனுக்கு பொறாமையெல்லாம் போய்விட்டது. தோட்டம் நன்றாயிருப்பதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தான். தோட்டத்தை இன்னும் நல்ல செழிப்பாக செய்வதற்கு யோசனைகளும் சொன்னான். நீ என்னை வேலை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னை இன்னும் கை காலை முடக்கி போட்டு விடவில்லை. தண்ணீர் பாய்ச்சுகிறது, களை பிடுங்குகிறது, எல்லாம் செய்வேன். வேலம்மாளுக்குத்தான் என்ன, கொஞ்சம் பழகிவிட்டால் எல்லா வேலைகளையும் செய்வாள். என்னுடைய குலத்தில் பெண் பிள்ளைகள் வெளியேறி வேலை செய்து வழக்கமில்லைதான். ஆனால் அப்படியெல்லாம் பார்த்தால் சரிப்படுமா? காலம் மாறிவிட்டது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பிழைக்க வேண்டுமல்லவா? கை பாடுபடுவதில் கேவலம் ஒன்றுமில்லை. மாடத்தேவன் இப்போது குறுக்கிட்டு, மாமா, உங்கள் மகள் தோட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் 2 வேளையும் கையினால் பொங்கி தின்ன வேண்டியிருக்கிறது. அந்த வேலையை மிச்சம் செய்தாலே எவ்வளவோ எனக்கு உதவியாயிருக்கும் என்று சொன்னான். கிழவனுடைய மனம் பூரித்தது.
அநேகம் தடவை இந்த மாதிரி கருப்பையா சேர்வை எண்ணமிட்டதுண்டு. வேலம்மாளை இந்த பையனுக்கு கட்டி கொடுத்து விட்டால் எல்லா கவலையும் தீர்ந்துவிடும். வேலம்மாளை வெளியூருக்கு அனுப்ப வேண்டியதில்லை. தான் சாகும் வரையில் அவளோடையே இருந்து விடலாம். மாடத்தேவனின் வெள்ளாமையில் 1/4 பதில் நிலம் முழுவதுமே தனக்கு உரிமையாக போய்விடும். அப்புறம் தான் வைத்ததுதானே சட்டம். இம்மாதிரி எண்ணினான் அந்த பேராசைக்கார கிழவன். ஆனால் வெளியில் கொஞ்சம் பிகுவாகவே பேசினான். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாய் முடிவு செய்யக்கூடிய காரியமா தம்பி? அது விஷயத்தில் வேலம்மாளின் இஷ்டம்தான் முக்கியம். அவள் இஷ்டத்துக்கு விரோதமாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான். வேலம்மாள் அவர்களுடைய பேச்சின் வெளிப்படையான பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு, இது என்ன அப்பா பிரமாதம்! 2 பேருக்கு சமைப்பதற்கு பதில் 3 பேருக்கு சமைப்பதில் என்ன கஷ்டம்? இவர் வேண்டுமானால் தினம் நம் வீட்டுக்கு வந்து உன்னோடு சாப்பிடட்டுமே. இவருக்கும் சேர்த்து சமைப்பதில் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்றாள். உனக்கு கஷ்டமில்லை என்றால் எனக்கு என்ன ஆட்சேபனை என்றான் கிழவன் கருப்பையா சேர்வை. அத்தியாயம் 2. பிறகு சில தினங்கள் கழித்து அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் மிக உற்சாகமாக நடந்து வந்தது. வேலம்மாளை எத்தனை நேரம் எந்தெந்த விதமாக பார்த்தாலும் மாடத்தேவனுடைய கண்களில் தாகம் தணிவதில்லை. வேலம்மாளுக்கும் அப்படியே தான். அவளுடைய கண்களுக்கு வானமும் பூமியும் புதிய வர்ணங்களை பூசிக்கொண்டு புதிய புதிய அழகுகளுடன் விளங்கின. அவள் காற்றிலே மிதந்தாள், வானவெளியில் பறந்தாள், நிலா கதிர்களை அருந்தி நட்சத்திரங்களுடன் உறவாடினாள். இடிந்த பாழும் கோட்டை மன்னர்கள் வசிக்கும் மணிமாட அரண்மனையாயிற்று. மலை சுனை பொற்றாமரை குளமாக திகழ்ந்தது. அதன் கரையில் உள்ள வெள்வேல் மரம் கற்பக விருட்சமாக மாறிவிட்டது. இந்திரனும் சந்திரனும் அவளுடைய அடிபணிந்து அவளுக்கு ஆடை புனைந்து அலங்காரங்கள் செய்துவிட்டார்கள். காட்டு மல்லிகைப்பூ தேவலோகத்து மந்தார புஷ்பமாயிற்று. கேழ்வரகுக்குள் தேவ அமுதமாக ருசித்தது. இப்படி நாட்கள் ஆனந்தமயமாக போய்கொண்டிருக்கையில் அவளுடைய வாழ்க்கையில் சங்கடமான சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. ஒரு நாள் கும்பினிக்காரர்களின் படை அந்த வழியே போயிற்று. படையின் முன்னணியில் குதிரை மேலேறி ஒரு வெள்ளைக்கார மேஜர் வந்தான். மாடத்தேவனுடைய வெள்ளரிக்காய் தோட்டத்தின் மீது அவனுடைய கொடிய ஆசை பார்வை விழுந்தது. அச்சமயம் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மாடத்தேவனை கையால் சமிக்கை செய்து, கம் ஹியர் மேன், கம் ஹியர் என்று அழைத்தான். மாடத்தேவன் அதன் கருத்தை தெரிந்து கொண்டு மேஜர் துரையின் பக்கத்தில் வந்தான். வெள்ளரிக்காய் இருக்கிறதா மேன்? காசுக்கு எத்தனை என்று கேட்டான். வெள்ளரிக்காய் இல்லை துரையே என்றான் மாடத்தேவன். மேஜர் எட்டி பார்த்து, இருக்கிறது மேன், ஏன் பொய் சொல்கிறாய் என்றான். நிஜமாக இல்லை எஜமான், எல்லாம் பிஞ்சுகள். முற்றுவதற்கு 1 வாரம் பிடிக்கும். பிஞ்சாயிருந்தால் மெத்த நல்லது மேன். காயை விட பிஞ்சு நல்லா இருக்கும். 10 டஜன் பறித்து கொண்டு வா, ஜல்தி. பிஞ்சை பறிக்கக்கூடாது எஜமான், பறிப்பது பாவம். செய்த வேலையெல்லாம் வீண் போனதாகும். யூ டேம், நான் ஆர்டர் போடுகிறேன், நீ மாட்டேன் என்றா சொல்கிறாய்? ஜமேதார், கம் ஹியர். ஜமேதார் மேஜர் துரையின் அருகில் வந்தான். அவனிடம் மேஜர் ஏதோ சொன்னான். உடனே ஜமேதார் 15 சிப்பாய்களை அழைத்து கொண்டு வெள்ளரிக்காய் தோட்டத்தில் புகுந்தான். பூ பிஞ்சு உள்பட எல்லா வெள்ளரிக்காய்களையும் அவர்கள் பறித்தார்கள். அதோடு கூட வெள்ளரி பாத்திகளையும் கொடிகளையும் கண்ணா பின்னாவென்று மிதித்து துவைத்தார்கள். அவர்களை தடுக்கலாமா என்று முதலில் மாடத்தேவன் நினைத்தான். அதில் பயன் ஒன்றும் இல்லை என்று பிறகு நிதானித்துக் கொண்டான். அவர்களுடைய அட்டூழியங்களை பார்த்து வயிறெறிந்து நின்றான். தோட்டத்தை துவம்சம் செய்துவிட்டு சிப்பாய்கள் வெளியேறிய போது மாடத்தேவன் மேஜர் துரையின் அருகில் சென்று, எஜமானே, இது தர்மமா? இந்த அநியாயம் கடவுளுக்கு பொறுக்குமா என்றான். டேம் யோர் கடவுள் மேன், நீ இந்த வெள்ளரி தோட்டம் போட்டிருக்கிறாயே, இதற்காக கும்பினிக்கு வரி கொடுத்திருக்கிறாயா? வரியா? வரி யாரும் என்னை கேட்கவும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை. கேட்கவில்லை என்பது பொய் சால்சாப்பு. போனால் போகட்டும். நாங்கள் இப்போது பறித்து கொண்ட வெள்ளரிக்காயின் விலையை நீ கொடுக்க வேண்டிய வரிக்காக வரவு வைத்துக் கொள்கிறேன். இவ்விதம் சொல்லிவிட்டு மேஜர் துரை சிரித்தான். மற்றும் பல சிப்பாய்களும் சிரித்தார்கள். சிரித்துக்கொண்டே மேலே நகர்ந்தார்கள். இடிந்த கோட்டைக்கு அருகில் வந்ததும் மேஜர், இந்த கோட்டையை ஏன் இன்னும் தரைமட்டமாக்கவில்லை? பீரங்கியை இதன் மேல் திருப்பலாமா என்று கேட்டான். பக்கத்தில் வந்த ஜமேதார், இந்த கோட்டையில் ஒன்றுமே இல்லை,
பாழும் குட்டி சுவர்கள் தான் இருக்கின்றன. பீரங்கி மருந்து வீணாவதுதான் லாபம் என்றான். இதில் யாரும் குடியில்லையா? ஒரு கிழவனும் அவன் மகளும் இருக்கிறார்கள். அவனிடம் வேட்டையாடுவதற்கு ஒரு பழைய துப்பாக்கியும் ஈட்டியும் வாளும் இருந்தன. அவற்றையெல்லாம் முன்னமே பிடுங்கிக் கொண்டு விட்டோம். அந்த ஓல்ட் மேன் அதோ நின்று பார்க்கிறானே, அவன்தானே? அவனுடைய மகள் எப்படி இருப்பாள்? அழகாயிருப்பாளா என்று மேஜர் கேட்டான். இருப்பாள், அவுராங் அவுடாங்கை போல் அழகாயிருப்பாள் என்று ஜமீதார் சொன்னதும் துரை கடகடவென்று சிரித்தான். சில நிமிஷத்துக்கெல்லாம் மேஜரும் ஜமீதாரும் மற்ற சிப்பாய்களும் அர்ஜுனன் குன்றை தாண்டி அப்பால் சென்று மறைந்தார்கள். அன்றெல்லாம் கருப்பையா சேர்வை, வேலம்மாள், மாடத்தேவன் ஆகிய மூவரும் கும்பினிக்காரரின் அக்கிரமங்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். நானும் 2 வருஷம் கும்பினியாரிடம் வேலை பார்த்தேன். அவர்கள் செய்யும் அக்கிரமம் சகியாமல் தான் திரும்பி வந்துவிட்டேன் என்றான் மாடத்தேவன். நீ வந்தது நல்லதாய் போயிற்று. இப்படிப்பட்ட பாவிகளிடம் யாராவது சேவகம் செய்வார்களா? இவர்களுடைய அதி அக்கிரமத்தை ஒழிக்கும் காலம் வந்துவிட்டது. நேற்றுதான் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு சென்று பாளையங்கோட்டை சிறையை உடைத்துவிட்டு ஊமைத்துறையையும் அவருடன் இருந்த வீராதி வீரர்களையும் விடுதலை செய்துவிட்டார்களாம். ஊமைத்துறையும் ஒரு பெரும் படை திரட்டி வருகிறாராம். கும்பினிக்காரர் இடித்து தரைமட்டமாக்கிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஒரே வாரத்தில் மறுபடி கட்டிவிட்டார்களாம். நீங்கள் 2 பேரும் உத்தரவு கொடுத்தால் நான் கூட போய் ஊமைத்துறையின் படையில் சேரலாம் என்று பார்க்கிறேன் என்றான் அந்த வாலிபன். இதை கேட்ட கிழவன் கருப்பையா சேர்வை பயந்து போனான். அதெல்லாம் வேண்டாம் தம்பி, ஊமைத்துறை காரியம் எப்படி நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம். இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பாதாள உலகத்திலிருந்து வந்த ராட்சதர்கள். இவர்களை ஒழித்து கட்டுவதற்கு சூரபத்மனை கொன்ற முருகன் மறுபடியும் அவதாரம் எடுத்தாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் கொஞ்ச நாள் பொறுத்திரு. மேலே என்ன நடக்கிறது என்று பார்த்து தீர்மானிக்கலாம் என்றான். வேலம்மாள் அன்று மாடத்தேவனை தனியாக சந்தித்த போது, அப்பா சொன்னதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்நிய வெள்ளைக்கார கும்பினியை எதிர்த்து சண்டை போட வேண்டியதுதான். ஆனால் ஒரு விஷயம்தான் கவலையாயிருக்கிறது. என் தகப்பனார் சபல புத்தியுள்ளவர். நீ வெளியில் போனதும் யாராவது ஒருவனுடைய கழுத்தில் என்னை பலவந்தமாக பிடித்து கட்டிவிட்டால் என்ன செய்கிறது என்று பயமாயிருக்கிறது. நமக்குள் ஒரு கல்யாண பந்தம் ஏற்பட்ட பிறகு நீ போனால் பாதகமில்லை என்றாள். நீ சொல்வது உண்மைதான். தை மாதம் பிறந்ததும் ஒரு தேதி பார்த்து கல்யாணத்தை முடித்து விடுவோம். பிறகு அப்போதுள்ள நிலைமைக்கு தகுந்தாற்போல் யோசித்து செய்து கொள்ளலாம் என்றான் மாடத்தேவன். அந்நியர்களாகிய கும்பினிக்காரர்களை எதிர்த்து போராட வேண்டியது அவசியம்தான். ஆனாலும் வேலம்மாளை பிரிந்து செல்வது லேசான காரியமல்ல. வேலம்மாள் இன்னொருவனை கல்யாணம் செய்து கொள்வது என்பதை நினைத்த போதே மாடத்தேவனுடைய உடம்பெல்லாம் பற்றி எரிந்தது. வெள்ளரிக்காய் பூவும் பிஞ்சுமாக பறிப்போன போது கூட அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் உண்டாகவில்லை. எனவே ஊமைத்துறையின் படையில் சேரும் யோசனையை தள்ளி போட்டான். அத்தியாயம் 3. சில நாளைக்கெல்லாம் முன்னை காட்டிலும் மிக்க துயரகரமான செய்தி வந்தது. ஊமைத்துறையின் படைக்கும் கும்பினியின் படைக்கும் கோரமான யுத்தம் நடந்தது என்றும், பாஞ்சாலங்குறிச்சி படை கூண்டோடு கைலாசமாக போர்க்களத்தில் மாண்டு மடிந்து விட்டதென்றும் ஜனங்கள் சேரும் இடங்களிலெல்லாம் பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட வேலம்மாள் கண்ணீர் விட்டு அழுதாள். மாடத்தேவன் கல்லாய் சமைந்து உட்கார்ந்திருந்தான். கருப்பையா சேர்வை அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். ஆயினும் அதிகமாக அவன் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யவ்வன பிராயத்தில் எல்லாவித துயரங்களும் சீக்கிரத்தில் பறந்து போய்விடுகின்றன. அதிலும் புதிதாக காதலில் மூழ்கியிருப்பவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? மாடத்தேவனும் வேலம்மாளும் தங்களுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றிய நினைவுகளில் வெளி உலகத்து நிகழ்ச்சிகளை மறந்துவிட்டார்கள். கல்யாணத்துக்கு தேதி வைப்பது பற்றி மாடத்தேவன் கருப்பையா சேர்வையிடம் 2-3 தடவை பிரஸ்தாபித்தான். கிழவனும் ஆகட்டும், குலதெய்வத்துக்கு பூசை போட்டுவிட்டு தேதி வைத்து விடுவோம் என்று சொன்னான். இந்த நிலையில் ஒரு நாள் மாடத்தேவனுடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் கும்பினியாரின் பீரங்கிகளால் தகர்க்கப்பட்ட பாளையக்காரர் கோட்டைகளைப் போல் தகர்ந்து விழுந்து மண்ணோடு மண்ணாய் போகும்படி நேர்ந்தது. ஒரு நாள் அவன் சிவகங்கைக்கு போயிருந்தான். அங்கே தனக்கு வேண்டிய சில சாமான்களை வாங்கி கொண்டான். பிறகு நகைக்கடைக்கு போனான். வேலம்மாளுக்கு கல்யாணத்தின் போது போடுவதற்காக கைக்கு தங்க காப்பு, கழுத்துக்கு தங்க கொடி இவற்றை பற்றி விசாரித்தான்.
எதை வாங்கலாம் என்று நிச்சயிக்க அவனால் முடியவில்லை. வேலம்மாளையே ஒரு நாள் அழைத்து வந்து வாங்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு திரும்பி வந்தான். இதை பற்றி சொல்லலாம் என்று உற்சாகத்துடன் அவன் கோட்டைக்கு வந்தபோது அங்கே கிழவனையும் அவனுடைய மகளையும் தவிர மூன்றாவது ஆள் ஒருவன் இருப்பதைக் கண்டான். அந்த புது மனிதன் ஒரு தூணில் சாய்ந்திருக்க வேலம்மாள் ஒரு அடுக்கு பானையில் வெந்நீர் வைத்துக்கொண்டு அவன் காலில் விட்டு கழுவி கொண்டிருந்தாள். கருப்பையா சேர்வை பக்கத்தில் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். இந்த காட்சியை வாசற்படியில் நின்றபடி சிறிது நேரம் மாடத்தேவன் பார்த்தான். அவன் வந்து நின்றதை அந்த மூவரில் ஒருவரும் கவனிக்கவில்லை. சத்தப்படுத்தாமல் திரும்பி போய்விட்டான். வெள்ளரிக்காய் தோட்டத்தில் அன்று மாடத்தேவனுக்கு வேலை ஒன்றும் ஓடவில்லை. உடம்பெல்லாம் வெலவெலத்திருந்தது. அடிக்கடி இடிந்த கோட்டையையும் மலை மேலிருக்கும் சுனையையும் பார்த்து கொண்டிருந்தான். வேலம்மாள் கையில் குடத்துடன் சுனைக்கு போவது ஒரு தடவை தெரிந்தது. உடனே குன்றின் மீது பாய்ந்தேறி சென்றான். அவன் குன்றின் உச்சியை அடைந்தபோது வேலம்மாள் இடுப்பில் குடத்துடன் புறப்பட்டு கொண்டிருந்தாள். மாடத்தேவன் அவள் எதிரில் போய் வழிமறிப்பது போல் நின்று முறைத்து பார்த்தான். என்னங்கரேன், ஏன் இப்படி வித்தியாசமாய் பார்க்கிறாய் என்று வேலம்மாள் கேட்டாள். ஆமாம், என்னை பார்த்தால் இனிமேல் உனக்கு வித்தியாசமாய்த்தான் இருக்கும் என்றான் மாடத்தேவன். நீ சொல்கிறது ஒன்றும் எனக்கு புரியவில்லை என்றாள் வேலம்மாள். அது எப்படி புரியும் என்றான் மாடத்தேவன். சரி, புரியாது போனால் போகட்டும், வழியை விடு, எனக்கு வேலை இருக்கிறது என்றாள் வேலம்மாள். தாராளமாய் போ, நானா வேண்டாம் என்று வழிமறிக்கிறேன் என்று கூறி மாடத்தேவன் வழியை விட்டு விலகி கொண்டான். வேலம்மாள் மேலே சென்றவள் இரண்டொரு தடவை தயங்கி தயங்கி நின்றாள். மாடத்தேவன் அவளை பார்க்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு நின்றான். வேலம்மாள் ஆத்திரத்துடன் முணுமுணுத்து கொண்டு விடு விடு என்று நடந்து போய்விட்டாள். அன்று மத்தியானம் மாடத்தேவன் வழக்கம் போல் அவர்கள் வீட்டுக்கு சாப்பிடப் போகவில்லை. தோட்டத்தில் வேலை செய்யவும் அவனால் முடியவில்லை. அங்கும் இங்கும் அக்காரணமாய் அலைகிறதும் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறதுமாக இருந்தான். சாயங்காலம் பொழுது சாய்கிற சமயத்தில் வேலம்மாள் ஒரு பாத்திரத்தில் சோறு எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு வந்தாள். அவள் வருவது தெரிந்ததும் மாடத்தேவன் அவளை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பி சுறுசுறுப்பாக செடிகளுக்கு களை கொத்தி கொண்டிருந்தான். வேலம்மாள் அவன் எதிராக வந்து நின்று, மத்தியானம் ஏன் சாப்பிட வரவில்லை என்று கேட்டாள். இஷ்டமில்லை, வரவில்லை. நீ எதற்கு இங்கே வந்தாய் என்றான் மாடத்தேவன். உனக்கு சோறு கொண்டு வந்தேன். அப்பா கொண்டு போய் கொடுத்து விட்டு வர சொன்னார். எனக்கு சோறு வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு புது விருந்தாளி வந்திருக்கானே, அவனுக்கே எல்லா சோற்றையும் படையுங்கள். வேலம்மாள் சற்று திகைத்தவள் போல் நின்றுவிட்டு, விருந்தாளி வந்திருப்பது உனக்கு தெரியுமா என்றாள். ஏன் தெரியாது? உங்களுக்குத்தான், அப்பனுக்கும் மகளுக்கும் புது விருந்தாளி வந்திருக்கும் மௌசில் கண் தெரியாமல் போய்விட்டது. எனக்கு கூட கண் தெரியவில்லை என்று நினைத்தாயா? ஓஹோ, உனக்கு கண் கூட தெரியுமா? நீ குருடு என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தேன். நான் குருடுதான். இல்லாவிட்டால் கழுதையை குதிரை என்று எண்ணியிருப்பேனா? மூதேவியை லக்ஷ்மி என்று கொண்டாடியிருப்பேனா? என்ன சொன்னாய்? யாரை கழுதை என்றும் மூதேவி என்றும் சொன்னாய்? உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. சோற்றை இதோ வைத்துவிட்டு போகிறேன். வேண்டும் என்றால் சாப்பிடு, இல்லாவிட்டால் பட்டினி கிடந்து செத்துப்போ என்று சொல்லிவிட்டு வேலம்மாள் சோற்று பாத்திரத்தை கீழே வைத்தாள். உன் சோறும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இங்கே வைக்காதே, எடுத்துக்கொண்டு போய் எந்த நாய்க்காவது போடு என்று சொல்லிவிட்டு மாடத்தேவன் சோற்று பாத்திரத்தை காலால் உதைத்தான். பாத்திரமும் உருண்டு சோறும் சிதறி விழுந்தது. இனி இந்த பக்கம் நான் வருகிறேனா பார் என்று வேலம்மாள் சொல்லிவிட்டு விம்மிக் கொண்டே அங்கிருந்து போனாள். அத்தியாயம் 4. அன்று இரவே மாடத்தேவனுடைய தோட்ட குடிசையில் அடுப்பு புகை கிளம்ப ஆரம்பித்துவிட்டது. பழையபடி சுயம்பாகம் செய்து சாப்பிடத் தொடங்கினான். மறுநாள் கருப்பையா சேர்வை மாடத்தேவனை தேடிக்கொண்டு வந்தான். தம்பி, நேற்றெல்லாம் உன்னை காணோமே, எங்கே போயிருந்தாய் என்று கேட்டான். நான் எங்கும் போகவில்லை. உங்களுக்குத்தான் கண் தெரியவில்லை. புது விருந்தாளி வந்திருக்கிறான் அல்லவா, அந்த மௌசில் மூழ்கியிருந்தீர்கள். அது உண்மைதான். வீட்டுக்கு புது விருந்தாளி வந்தால் உபசரிக்க வேண்டியதும் நியாயம்தானே. அவனோ உடம்பெல்லாம் புண்ணுடன் வந்திருக்கிறான். அவன் யார் என்று தெரியுமா? வேலம்மாள் சொன்னாளா? அவளோடு இங்கே யார் பேசினார்கள்? நேற்று சாயங்காலம் உனக்கு சோறு கொண்டு வந்தாளே, சொல்லவில்லையா? கொண்டு வந்தாள். நான் சோறு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன்.
நான் தான் அவளை இன்னும் 5-6 நாளைக்கு உனக்கு சோறு கொண்டு வந்து எங்கேயே கொடுத்து விடும்படி சொன்னேன். புது ஆள் வந்திருக்கிறானே, அவன் என் அக்காவின் மகன். உன்னை பார்த்தால் நீ யார் இன்னார் என்று கேட்பான். எதற்காக வீணா இந்த வம்பு? இத்தனை நாளும் இல்லாமல் இப்பொழுது அக்கா மகன் திடீரென்று வந்து குதித்து விட்டானா? அதில் என்ன அதிசயம்? இந்த காலத்தில் அங்கங்கே படை திரட்டுகிறார்கள், படை கலைக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பாளையக்காரன் ராஜாங்கம் செலுத்துகிறான், நாளைக்கு அவன் புளிய மரத்தில் தொங்குகிறான். நீ கூட 2 வருஷத்துக்கு முன்னால் திடீரென்று தானே இங்கே வந்து குதித்தாய். அதை பற்றி இப்போது என்ன? எனக்கு வேலை இருக்கிறது. வீண் பேச்சு பேச நேரமில்லை. நீங்கள் போய் உங்கள் விருந்தாளியை பாருங்கள். அவ்வளவு பதட்டப்படாதே தம்பி. வந்திருப்பவன் நல்ல சொத்துக்காரன். அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டான். இருக்கிற வரையில் அவனை கொஞ்சம் கவனித்து கொண்டால் அவனுடைய சொத்து நமக்கு வரும். அப்புறம் உனக்கும் வேலம்மாளுக்கும் ஒரு விதமான கவலையும் இல்லை. ஆயுள் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படிப்பட்ட சொத்து எனக்கு வேண்டாம். நீங்களும் உங்கள் மகளுமே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கைப்பாடுபட்டு பிழைக்க தெரியும் என்று சொல்லி மாடத்தேவன் விற்றென்று நடந்து தோட்ட வேலையை பார்க்க போனான். இந்த பிள்ளைக்கு வந்த கிற்கை பார் என்று சொல்லிக்கொண்டே கிழவன் வெளியேறினான். பிறகு 4-5 நாட்கள் விசேஷம் ஒன்றுமில்லாமல் கழிந்தன. மாடத்தேவனுடைய உள்ளத்தில் மட்டும் எரிமலை ஜுவாலை விட்டு கொண்டிருந்தது. வெளியே தீக்குழம்பை கக்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பமும் வந்தது. ஒரு நாள் மாலை தற்செயலாக மாடத்தேவன் மலை உச்சியில் சுனை இருக்கும் இடத்தை நோக்கினான். அந்த சுனைக்கரையில் தானும் வேலம்மாளும் எத்தனையோ நாள் மாலை நேரங்களில் உல்லாசமாக பொழுதுபோக்கியதெல்லாம் நினைவு வந்தது. இருவருமாக சேர்ந்து கட்டிய ஆகாச கோட்டைகளை நினைத்து கொண்டு நெடிய பெருமூச்சு விட்டான். அதை பற்றி நினைத்த போதெல்லாம் அவனுடைய நெஞ்சு வலித்தது. அந்த சுனைக்கு அருகில் போனால் ஒருவேளை தன் மனத்தின் தாபம் தீருமோ என்று எண்ணி ஆர்வத்துடன் நோக்கினான். அப்போது மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்த அஸ்தமன சூரியனின் மஞ்சள் வெயில் பட்டு ஒரு மனிதனின் உருவம் கரிய நெடிய சிலை போல் அங்கே நின்றது. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பெண் உருவம் வந்து அந்த நெடிதுயர்ந்த மனிதனின் பக்கத்தில் நின்றது. இருவரும் சுனைக்கரையில் இருந்த வெள்வேல மரத்தடியில் உட்கார்ந்ததும் தெரிந்தது. இதை பார்த்ததும் மாடத்தேவனுடைய உள்ளம் குமுறியது. அடக்கி வைத்திருந்த கோபம் எல்லாம் கொதித்து வெளிவந்தது. மிக்க ஆக்ரோஷத்துடன் குன்றின் மீது பாய்ந்து ஏறினான். அவன் அங்கே போய் சேர்ந்தபோது அந்த பெண் உருவத்தை காணோம். இடிந்த கோட்டைக்குள் வேலம்மாளின் பணிவிடைக்கும் உரியவனாயிருந்த மனிதன் மட்டும் அந்த வெள்வேல மரத்தில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். மேற்கு திசையை நோக்கி அவன் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தபடியால் மாடத்தேவன் வந்ததையே அவன் கவனிக்கவில்லை. மாடத்தேவன் குன்றில் ஏறத் தொடங்கிய போது தோட்டத்துக்கு வேலி எடுத்துக்கொண்டிருந்தான். ஆகையால் அவனுடைய கையில் கொஞ்சம் நாற்கயிறு இருந்தது. மடியில் செருகி இருந்த கத்தி இருந்தது. தனியாக உட்கார்ந்திருந்த ஆளை கண்டதும் அவனுடைய மூளையில் சட்டென்று ஒரு யோசனை உதயமாயிற்று. பின்புறமாக சென்றான். கயிற்றை வீசி எறிந்து அந்த மனிதனை சுற்றி மரத்தோடு சேர்த்து கட்டினான். கட்டி முடிச்சு போட்டுவிட்டு எதிர்பக்கத்தில் வந்தான். மடியில் வைத்திருந்த கத்தியை எடுத்து பிடித்து கொண்டான். அட பாவி சண்டாளா, நீ யார்? எதற்காக இங்கே வந்தாய் என்று சொல்லிவிடு. எனக்கும் வேலம்மாளுக்கும் குறுக்கே எப்படி நீ வரலாம்? அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடப்பது ஒன்றுதான் பாக்கியாயிருந்தது. அப்படி 2 உடலும் ஓர் உயிருமாயிருந்தோம். எங்கள் வாழ்க்கையை பாழாக்க நீ வந்தாய். எதற்காக வந்தாய்? உன்னுடைய மனதில் என்ன எண்ணியிருக்கிறாய்? உண்மையை சொல்லிவிடு. திரும்பவும் அவளை பார்க்காமல் இப்படியே ஓடிப்போவதாக சத்தியம் செய்து கொடு. சத்தியம் செய்து கொடுத்தால் உன்னை மன்னித்து விட்டு விடுகிறேன். இல்லாவிட்டால் இந்த கத்தியால் குத்தி கொன்று விடுவேன். இது நிச்சயம். நான் சொன்னபடி சத்தியம் செய்ய போகிறாயா இல்லையா என்று மாடத்தேவன் சரமாரியாக பொழிந்தான். அந்த கட்டுண்ட மனிதனோ இத்தனைக்கும் அதிசயம் ததும்பிய கண்களால் மாடத்தேவனை உற்று பார்த்து கொண்டிருந்தானே தவிர ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. ஏதோ சொல்ல போகிறவன் போல் அவனுடைய உதடுகள் ஒரு தடவை அசைந்தன. ஆனால் வார்த்தை ஒன்றும் வெளிவரவில்லை. ஆடே, ஏன் ஆடு திருடின கள்ளனை போல் விழித்துக் கொண்டிருக்கிறாய்? பதில் சொல்வதற்கென்ன? வாயில் கொழுக்கட்டையா அடைத்திருக்கிறது? உன்னை இப்படியே கட்டி போட்டு கொலை செய்வேன் என்று நினைக்காதே. நீ என்னோடு கத்தி எடுத்து சண்டை செய்வதாயிருந்தால் சொல்லு, அவிழ்த்து விட்டுவிடுகிறேன். ஆனால் தப்பித்து ஓடிவிடலாம் என்று மட்டும் நினைக்காதே. கோட்டையில் ஒளிந்து கொள்ளலாம் என்று மணப்பால் குடிக்காதே. அந்த பாழும் கோட்டையின் மர்ம வழிகள்
மூளை முடுக்குகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எங்கே ஒளிந்து கொண்டாலும் விடமாட்டேன் என்று மாடத்தேவன் கர்ஜித்தான். அதற்கும் கட்டுண்ட மனிதன் சும்மா இருந்தான். மாடத்தேவனுக்கு வந்த எரிச்சலை சொல்ல முடியாது. நான் எவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஏண்டா சும்மா இருக்கிறாய்? உனக்கு பேச தெரியாதா? நீ ஊமையா என்றான். அத்தனை நேரமும் வியப்பு மட்டும் தோன்றிய முகத்தில் இப்போது ஒரு புன்னகை தோன்றி பரவியது. அந்த புன்னகை மிகவும் விசித்திரமாயிருந்தது. ஆனால் அதன் பொருள் மாடத்தேவனுக்கு விளங்கவில்லை. எரிச்சல் அதிகமாயிற்று. என்னடா சிரிக்கிறாய்? நான் சொல்வதெல்லாம் உனக்கு கேலியாக இருக்கிறதா? பரிகாசமா செய்கிறாய்? இதோ பார், உன்னை ஒரே குத்தாய் குத்தி விடுகிறேன். என் ஆசை காதலியை என்னிடமிருந்து பறித்தவனுக்கு இதுதான் தண்டனை என்று கத்தியை ஓங்கினான். அச்சமயம் கட்டுண்ட மனிதனுடைய பார்வை மாடத்தேவனுக்கு பின்புறம் சென்றது. அதே கணத்தில் யாரோ வேகமாக ஓடிவரும் காலடி சத்தம் கேட்டது. அட பாவி, நில்லு நில்லு, என்ன காரியம் செய்ய போகிறாய் என்ற வேலம்மாளின் பதறிய குரல் ஒலி கேட்டது. மாடத்தேவன் திரும்பி பார்த்தான். அவனுடைய உள்ள கொதிப்பு இப்போது அனல் ஜுவாலையாயிற்று. அடி பாதகி, நானா பாவி? கையடித்து கொடுத்த சத்தியத்தை எல்லாம் மறந்து எனக்கு துரோகம் செய்ய துணிந்த நீ என்னவாம்? முதலில் உன்னை கொன்றுவிட்டு அப்புறம் உன் ஆசை நாயகனை கொள்கிறேன் என்று மாடத்தேவன் கத்திக்கொண்டே வேலம்மாளை நோக்கி கத்தியை ஓங்கினான். ஐயோ என்று வேலம்மாள் வீறிட்டாள். அதே சமயத்தில் மாடத்தேவனுக்கு பின்னால் படபடவென்று சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்று திரும்பி பார்ப்பதற்குள் அவனுடைய கத்தி பிடித்த கையை இன்னொருவனுடைய கை பிடித்து கொண்டது. மறுகணம் மற்றொரு கையும் அவ்விதம் கெட்டியாக பற்றப்பட்டது. அது சாதாரண பிடியா? இரும்பு பிடி. அவனை பிடித்த கைகள் வஜ்ரத்தினால் ஆன கைகளாகவே இருக்க வேண்டும். மாடத்தேவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் அந்த பிடியின் வேகத்தினால் நரம்புகள் புடைத்து கொண்டன. அவனுடைய உடம்பு வெடவெடவென்று நடுங்கிற்று. மாடத்தேவன் சற்று திரும்பி பார்த்தான். மரத்தில் சேர்த்து கட்டியிருந்த கயிறுகள் சுக்கு சுக்காக அறுக்கப்பட்டிருந்தன. கட்டை அறுத்து கொண்ட அம்மனிதனுடைய முகத்தில் முன் போலவே ஒரு அதிசயமான புன்னகை தவழ்ந்தது. அவன் உதடுகள் துடித்தன. அட பாவி, அவர் யார் என்று தெரியவில்லையா? உன் மண்டையில் மூளை இல்லையா? உன் முகத்தில் கண் இல்லையா என்று வேலம்மாள் அலறினாள். உடனே மாடத்தேவனுடைய மூளையில் ஒரு நரம்பு அசைந்தது. அந்த நரம்பு வானவெளியிலிருந்து ஒரு செய்தியை ஏற்று அவன் மூளையில் நிரப்பிற்று. அவனுடைய உடம்பு முழுவதும் புழங்காகிதமடைந்து புல்லரித்தது. கோபத்தினால் புடைத்திருந்த நரம்புகள் தளர்ந்தன. கையில் இருந்த கத்தியும் சரிந்து கீழே விழுந்தது. உடனே அந்த இரும்பு கைகளும் பிடியை விட்டன. வேலம்மா, இவர்தான் ஊமைத்துறையா என்று கேட்டான் மாடத்தேவன். அது உனக்கு இத்தனை நேரம் தெரியவில்லையா? உன் புத்தி கூர்மையை என்னவென்று சொல்ல என்றாள் வேலம்மாள். சாமி, துரை என்று மாடத்தேவன் பாறையில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து ஊமைத்துறையின் கால்களை பிடித்து கொண்டான். தெரியாமல் நான் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று சொல்வார்கள். நான் கும்பிட புறப்படுவதற்கு முன்னாலேயே என் தெய்வம் என்னை தேடி வந்துவிட்டது. துரையே, இந்த சண்டாள பாவி வேலம்மாள் இருக்கிறாளே, இவளிடம் நான் கொண்ட மோகம்தான் என் கண்களுக்கு திரை போட்டு மறைத்து விட்டது. இவளாவது முன்னாலேயே எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்லாமல் துரோகம் செய்து விட்டாளே என்றான். ஊமைத்துறை மறுபடியும் புன்னகை செய்தான். கொன்னி கொன்னி இந்த வார்த்தைகளை சொன்னான். தம்பி, இந்த சுருள்வாளை பார். இதை ஒரு தடவை வீசி 7 தழைகளை வெட்டியிருக்கிறேன். உன்னுடன் சண்டை போட சொல்கிறாயா? இவ்விதம் சொல்லி ஊமைத்துறை தன் மடியிலிருந்து கீழே விழுந்து கிடந்த சுருள்வாளை எடுத்து ஒரு வீச்சு வீசினான். இருபுறமும் கூருடைய அந்த சுருள்வாள் சுமார் 16 அடி தூரம் மின்வெட்டை போல் பாய்ந்து திரும்பி வந்து சுருண்டு கொண்டது. அதை அவ்விதம் விசிறிய போது நாகப்பாம்பு சீறுவது போன்ற சீரல் சத்தம் கேட்டது. மாடத்தேவன் அதை பார்த்துவிட்டு, சாமி, நான் இந்த சுருள்வாளுக்கு பயப்படவில்லை. இதே சுருள்வாள் உங்கள் விரோதியிடமிருந்தால் என் சிறிய மடக்கு கத்தியை வைத்துக்கொண்டே ஒரு கை பார்ப்பேன். ஆனால் உங்களுடன் நான் சண்டையிடுவேனா? உங்களை இந்த ஜென்மத்தில் பார்க்கப் போகிறேனா என்று தவம் கிடந்தேன். நீங்கள் போர்க்களத்தில் இறந்து வீர சொர்க்கம் சென்றீர்கள் என்று கேள்விப்பட்டு மனம் உடைந்து போயிருந்தேன். இப்போதுதான் எனக்கு புது உயிர் வந்தது. நீங்கள் காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய காத்திருக்கிறேன். உங்கள் காலடியில்
என் உடல் பொருள் உயிரை அர்ப்பணம் செய்ய தயார். எனக்கு கட்டளையிடுங்கள் என்றான். ஊமைத்துறையின் கண்ணில் அப்போது கண்ணீர் துளிர்த்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேலம்மாளும் ஆனந்த கண்ணீர் விட்டாள். அவர்கள் 3 பேருமாக சுனை கரையிலிருந்து புறப்பட்டு இடிந்த கோட்டைக்கு திரும்பி போனார்கள். அத்தியாயம் 5. கோட்டைக்குள் ஒரு தனி அறையை மாடத்தேவன் கேட்டு வாங்கி கொண்டிருந்தான். அதில் தன்னுடைய தட்டுமுட்டு சாமான்களையும் பெட்டி பேழைகளையும் போட்டு வைத்திருப்பதாக கருப்பையா சேர்வையிடம் சொல்லியிருந்தான். ஊமைத்துறையை அந்த அறைக்கு அழைத்து போய் பூட்டை திறந்து காட்டினான். அறைக்குள்ளே சில பெட்டிகளும் சாக்கு மூட்டைகளும் இருந்தன. அவை எல்லாவற்றிலும் கண்ணங்கரிய வெடிமருந்து இருந்தது. பக்கத்தில் சில துப்பாக்கிகளும் ஈட்டிகளும் கத்திகளும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. சாமி, இந்த ஆயுதங்களையெல்லாம் உங்களுக்காகத்தான் சேர்த்து வைத்திருக்கிறேன். இவற்றை உபயோகப்படுத்த மட்டும் வழி சொல்லுங்கள் என்றான் மாடத்தேவன். பின்னர் 7-8 தினங்கள் மாடத்தேவன் மிக சுறுசுறுப்பாயிருந்தான். ஊமைத்துறை சொன்னபடி பல இடங்களுக்கும் போய் பலரை பார்த்து சங்கேதமாக செய்தி சொல்லிவிட்டு வந்தான். கடைசியாக ஊமைத்துறை மிக முக்கியமான வேலை ஒன்றை அந்த வாலிபனிடம் ஒப்புவித்தான். சிவகங்கைக்கு அவன் சென்று சிவகங்கை பாளையக்காரரின் தம்பியான சின்னமருது சேர்வை எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. சின்னமருதுவை கண்டு ஊமைத்துறை இருக்கும் இடத்தை தெரிவிக்காமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மட்டும் சொல்ல வேண்டியது. மருதுவின் மனதை அறிந்து கொண்டு ஊமைத்துறையுடன் சேர்ந்து வெள்ளை பூண்டை இந்த நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்கும் முயற்சிக்கு உதவி செய்ய தயாரா என்று கேட்டு வர வேண்டியது. இந்த முக்கிய விஷயத்தை ஊமைத்துறை 2-3 தடவை படித்து படித்து சொன்னான். மாடத்தேவனும் நன்றாய் கேட்டுக்கொண்டு உற்சாகமாக கிளம்பினான். சிவகங்கைக்கு போய் விசாரித்தான். சின்னமருது சேர்வை சின்ன வயல் என்ற ஊரில் தனி அரண்மனை கட்டிக்கொண்டு வசிப்பதாக தெரிய வந்தது. பிறகு சின்ன வயலுக்கு போய் சின்னமருதுவை பேட்டி கண்டான். ஊமைத்துறை உயிரோடு இருப்பது அறிந்து அவர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். உடனே தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேரும்படியும் 15 நாளில் 20,000 படை வரையில் திரட்டிவிட தம்மால் முடியும் என்றும், வீராதி வீரனான ஊமைத்துறை தலை வகித்து நடத்தினால் வெள்ளை பூண்டை அடியோடு இந்நாட்டிலிருந்து ஒழித்து கட்டிவிடலாம் என்றும் சொல்லி அனுப்பினார். இந்த உற்சாக செய்தியுடன் மாடத்தேவன் இடிந்த கோட்டைக்கு விரைந்து வரத் தொடங்கினான். ஆனால் வரும் வழியில் ஒரு இடையூறு ஏற்பட்டது. ஒரு சிறிய கும்பினி படை அங்கே திரண்டு இறங்கியிருப்பதை பார்த்து மாடத்தேவன் ஒதுங்கி போக நினைத்தான். அது பலிக்கவில்லை. 4-5 சிப்பாய்கள் அவனை பிடித்து கட்டி பாசறையின் நடுவில் இருந்த கூடாரத்துக்கு கொண்டு போனார்கள். கூடாரத்தில் அவனை தூணோடு ஒன்றாக சேர்த்து கட்டினார்கள். இந்த நிலைமையில் பக்கத்து கூடாரத்தில் நடந்த சம்பாஷணையில் கொஞ்சம் அவன் காதில் விழுந்தது. ஒரு கிழக்குரல், ஊமைத்துறை இருக்கும் இடம் எனக்கு தெரியும், காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லியது. அதற்காக கும்பினி துரைதனத்தார் கொடுப்பதாக சொல்லியிருந்த 5000 ரூபாய் பணத்தையும் கொடுக்கும்படி அதே குரல் கேட்டது. ஆகட்டும், ஓமையன் பிடிப்பட்டதும் பரிசு தொகை கொடுக்கப்படும் என்றார் மேஜர் துரை. ஜமேதார், இப்போதைக்கு இந்த கிழவனுக்கு நல்ல பழைய புட்டி சாராயம் ஒரு கிளாஸ் கொடு என்றும் அந்த மேஜரின் குரல் சொல்லிற்று. அதிகம் பேர் வேண்டாம், கூட்டமாக வந்தால் அவன் தப்பி ஓடி போய்விடுவான். 4-5 பேரை மட்டும் தைரியசாலிகளாக என்னுடன் அனுப்புங்கள். பிடித்து கொடுக்காவிட்டால் என் பெயர் அல்ல, மாற்றி வைத்துக் கொள்கிறேன் என்றது கிழக்குரல். இதையெல்லாம் கேட்டு மாடத்தேவன் துடித்துடித்துக் கொண்டிருந்தான். கட்டுக்களை பலாத்காரமாக அறுத்து எறியும் சக்தி தனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டான். இதற்குள் மேஜர் துரை அவனை கட்டி வைத்திருந்த கூடாரத்துக்கு வந்தார். ஓ, இந்த பையனை நான் பார்த்திருக்கிறேனே, இவனுடைய தோட்டத்திலேதானே நிறைய வெள்ளரிக்காய் கிடைத்தது என்றார் மேஜர். ஆம் எஜமானி, என்னை எதற்காக இவர்கள் பிடித்து கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றான் மாடத்தேவன். என்ன மேன், கும்பினியின் படையில் நீ சேர்ந்து விடுவதுதானே, நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றார் மேஜர் துரை. எஜமானி, நான் ஒரு சமயம் ஆற்காட்டு நவாபின் படையில் இருந்தேன். என்னை போருக்கு உபயோகமில்லை என்று போக சொல்லிவிட்டார்கள். இப்போது சேர்ந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நல்ல வெள்ளரிக்காய் பயிர் சேமித்து வைக்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் வரும்போது கொடுப்பேன். கும்பினி படையில் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு சேர 1,00,000 பேர் வருவார்கள். ஆனால் வெள்ளரிக்காய் பயிர் செய்ய எல்லாராலும் முடியுமா என்றான் மாடத்தேவன். இந்த பதில் மேஜருக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ சொல்கிறது ரொம்ப சரி. வெள்ளரி தோட்டம் நன்றாய் போட்டு வை. மறுமுறை வரும்போது
கிஸ்திக்காக வரவு வைத்துக் கொள்ள மாட்டேன். காசுக்கு 4 வீதம் கொடுத்து வாங்கிக் கொள்வேன் என்றான். மேஜர் துரையின் உத்தரவுப்படி மாடத்தேவன் கட்டை அவிழ்த்து விட்டார்கள். வந்தனம் துரை அவர்களே என்று சொல்லிவிட்டு மாடத்தேவன் அங்கிருந்து விரைந்து சென்றான். ஓட்டமும் நடையுமாக போய் அதி சீக்கிரத்தில் இடிந்த கோட்டையை அடைந்தான். அத்தியாயம் 6. மாடத்தேவன் அர்ஜுனன் குன்றை அடைந்தபோது ஊமைத்துறையும் வேலம்மாளும் கோட்டை சுவர் மீது உட்கார்ந்து கொண்டு ஆவலோடு வழி பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் கேட்பதற்கு கூட அவன் காத்திருக்கவில்லை. சாமி, நான் போன காரியம் பழம்தான். உங்களை உடனே புறப்பட்டு வர சொன்னார். கிளம்புங்கள். ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது. வேலம்மா, சாமியை தனியாக அனுப்பக்கூடாது. நீ சிறுவயல் வரையில் கொண்டு விட்டுவிட்டு வா என்றான். அவசரத்தின் காரணத்தை அறியாத வேலம்மாள் ஊமைத்துறையை பார்த்தாள். ஊமைத்துறையின் முகத்தில் மறுபடியும் ஒரு புன்னகை தவழ்ந்தது. அவன் குதித்தெழுந்து புறப்படுவதற்கு ஆயத்தமானான். இவள் வரவேண்டாம், நானே போகிறேன், வழி தெரியும் என்று சொன்னான். இல்லை துரை, உங்களை காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கட்டாயம் இவளை அழைத்து கொண்டு போக வேண்டும். வேலம்மா, ஏன் தயங்குகிறாய்? உனக்கு விஷயம் புரியவில்லை போலிருக்கிறது. வழியில் கும்பினி படையை பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கு வந்து விடுவார்கள். குறுக்கு வழியில் சீக்கிரமாக சாமியை கொண்டு போய் சிறுவயலில் விட்டுவிட்டு வா என்றான். இதை கேட்டதும் வேலம்மாளுக்கு அவனுடைய பரபரப்பின் காரணம் தெரிந்துவிட்டது. ஆனாலும் சிறிது தயங்கினாள். நீயும் அப்பாவும் என்ன செய்வீர்கள் என்றாள். என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன். உன் அப்பனை கடவுள் கவனித்துக் கொள்வார். முருகன் மேல் ஆணை, உடனே புறப்படு என்றான். இருவரும் கிளம்ப ஆயத்தமானார்கள். சாமி, சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு மாடத்தேவன் கோட்டைக்குள் ஓடினான். ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து, இதை எடுத்து போங்கள் என்றான். ஊமைத்துறை உதட்டை பிதுக்கி என்றான். தன் மடியில் வைத்திருந்த சுருள் கத்தியை எடுத்து ஒரு விசிறு வீசினான். எனக்கு இது போதும், அதை நீ வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஊமைத்துறையும் வேலம்மாளும் கொஞ்ச தூரம் சென்றார்கள். குன்றுக்கு பின்னால் அவர்கள் மறைய வேண்டிய சமயம் வந்தது. வேலம்மாள் ஒரே ஓட்டமாய் திரும்பி ஓடி வந்தாள். மாடத்தேவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டாள். என் பேரில் சந்தேகப்பட்டாயே, இப்போது சாமியுடன் என்னை அனுப்புகிறாயே என்றாள். பெண்ணே, சந்தேகத்தை பற்றி பேச இதுதானா சமயம் என்று மழுப்பினான் மாடத்தேவன். ஆனால் உன் பேரில் எனக்கு சந்தேகமாயிருக்கிறது என்றாள் வேலம்மாள். இது என்ன பைத்தியம் என்றான் மாடத்தேவன். நீ என் உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் இப்போது போக சொல்கிறாய் இல்லையா? அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். உன் உயிர் எனக்கு பாத்தியதைப்பட்டதில்லையா? 7 ஜென்மத்துக்கும் பாத்தியதைப்பட்டது. ஆகையால் நான் திரும்பி வரும் வரையில் நீ உயிரோடு இருப்பதாக சத்தியம் செய்து கொடு. அப்படி சத்தியம் செய்தால்தான் போவேன். பெண்ணே, அப்படியே சத்தியம் செய்கிறேன். அதை நிறைவேற்றுவது முருகனுடைய பொறுப்பு. முருகனை நான் வேண்டிக் கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று வேலம்மாள் சொல்லி தன் 2 கரிய விழிகளாலும் ஒரு தடவை மாடத்தேவன் முகத்தை பருகி விடுபவள் போல பார்த்தாள். பிறகு அவனுடைய கழுத்தை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தாள். மாடத்தேவன் தன்னுடைய குடிசைக்கு போனான். அதிலிருந்த சில ஆயுதங்களையும் தட்டுமுட்டு சாமான்களையும் எடுத்துக்கொண்டான். பிறகு நெருப்பு குச்சியை கிழித்து குடிசையின் கூரையில் பற்ற வைத்தான். தீ பிடித்து கொண்டு குடிசை எரிய ஆரம்பித்ததும் கோட்டையை நோக்கி சென்றான். கோட்டை சுவர் மேல் ஏறி ஒரு வசதியான இடத்தில் கையில் துப்பாக்கியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் குடிசை எரிந்த தீயின் வெளிச்சத்தில் 7-8 பேர் சாலையோடு வருவது தெரிந்தது. அவர்கள் எரியும் குடிசையின் அருகில் நின்று சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றார்கள். பின்னர் அவர்களில் 4 பேர் பிரிந்து முன்னால் வந்தார்கள். மாடத்தேவன் துப்பாக்கியின் விசையை இழுத்தான். குபீர் என்ற சத்தத்துடன் குண்டு பாய்ந்தது. வந்தவர்களில் 4 பேரும் துள்ளி நகர்ந்து கொண்டார்கள். ஒருவர் மேலும் குண்டு பாயவில்லை. மாடத்தேவன் பிறகு 2-3 தடவை சுட்டதும் வியர்த்தமாகவே போயிற்று. பிறகு அந்த மனிதர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் கூடி ஆலோசித்தார்கள். அவர்களில் ஒருவன் மட்டும் வந்த வழியே திரும்பி சென்றான். மற்றவர்கள் சாலையில் துப்பாக்கி எல்லைக்கு வெளியே ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். திடீரென்று அவர்களில் ஒருவன், வேலம்மா, மகளே வேலம்மா என்று கூவிக்கொண்டு கோட்டையை நோக்கி ஓடி வந்தான். அவன் கருப்பையா சேர்வை என்பது மாடத்தேவனுக்கு தெரிந்தது. கூடாரத்தில் கட்டப்பட்டிருந்தபோது பக்கத்து கூடாரத்திலிருந்து வந்த
கிழவனின் குரல் கருப்பையா சேர்வையின் குரல்தான். ஆனால் அவன் எதற்காக இப்போது அப்படி அலறிக்கொண்டு ஓடி வருகிறான்? இதுவும் ஒரு சூழ்ச்சியோ? துப்பாக்கியில் பாக்கி இருந்த ஒரு குண்டை அந்த துரோகியின் மீது செலுத்தலாமா என்று மாடத்தேவன் ஒரு கணம் யோசித்தான். ஆனால் அதற்கு அவசியம் ஏற்படவில்லை. ஏனெனில் பின்னால் உட்கார்ந்திருந்தவர்களில் ஒருவன் அந்த வேலையை செய்துவிட்டான். கிழவன் வீல் என்று சத்தம் விட்டுக்கொண்டே கீழே விழுந்தான். கிழவனுடைய துரோகத்துக்கு பலன் கிடைத்துவிட்டது என்று எண்ணி மாடத்தேவன் மகிழ்ந்தான். ஆனால் இப்படி அவன் செய்த துரோகத்தை பற்றி வேலம்மாள் தெரிந்து கொள்ளாதது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. தெரிந்திருந்தால் வேலம்மாள் அதை நினைத்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். கிழவனுடைய துரோக செயலினால் ஊமை துரைக்கு ஆபத்து ஏற்படாமல் அவரை எச்சரித்து அனுப்பியது கூட அவ்வளவு பெரிய காரியமில்லை. அவருக்கு வழிகாட்டுவது என்ற காரணத்தின் பேரில் வேலம்மாளை அனுப்பியது எவ்வளவு நல்ல யோசனை. அதுவரையில் மாடத்தேவனுடைய யோசனை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. இனி என்ன செய்வது என்பதுதான் தெரியவில்லை. வந்தவர்கள் துணிந்து கோட்டைக்குள் வருவார்கள், ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அவர்கள் அருகில் நெருங்குகிற வழியாயில்லை. ஊமைத்துறை இங்கிருப்பதாகவே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரையில் நல்லதுதான். நேரமாக ஆக ஊமைத்துறை சிறுவயல் போய் சேருவதற்கு வசதி ஏற்படும். இந்த படுமுட்டாள்கள் இங்கேயே காத்து கொண்டிருக்கட்டும். ஊமைத்துறையின் சுருள் வாளை நினைத்து பயந்து சாகட்டும். இவ்வாறு இரு தரப்பிலும் காத்திருக்கும் போட்டி நடந்தது. நள்ளிரவு வரையில் அந்த போட்டி நடந்தது. மாடத்தேவனுக்கு தூக்கம் கூட வர ஆரம்பித்து விட்டது. இளம் பிராயம் அல்லவா, கண்ணை சுழற்றி கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் வடக்கே இருந்து வந்த சாலை வழியாக ஒரு கரிய கட்டெரும்பு கூட்டம் சாரி வைத்து வருவதை கண்டான். இல்லை இல்லை, அவைகள் கட்டெரும்புகள் அல்ல, கும்பினி பட்டாளம்தான் வருகிறது. அப்பப்பா, எத்தனை பேர்! 200, 500, 1000 பேர் இருக்கும் போல் தோன்றுகிறதே. அத்தனை பெரிய படைக்கு முன்னால் தான் ஒருவன் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் ஒரு கை பார்த்து விட வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் கும்பினி பட்டாள சிப்பாய்கள் புகுந்தபோது கோட்டைக்குள்ளே இருந்த ஒவ்வொரு வீரனும் எத்தனை பேரை கொன்று தீர்த்தான். அதை போல் தானும் செய்துவிட்டு வீர சொர்க்கம் அடைய வேண்டியதுதான். ஆனால் பாவம் வேலம்மாள், அவளுக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்ன ஆகிறது? அதை பற்றி யோசித்து என்ன பயன்? அவள்தான் முருகன் பேரில் பாரத்தை போட்டிருக்கிறாளே. முருகனே சத்தியத்தை நிறைவேற்றட்டும், நமக்கு என்ன கவலை? இப்படி சாகச செயல்கள் புரிவது பற்றி மாடத்தேவன் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் கும்பினி படை நெருங்கி வந்துவிட்டது. அது என்ன? படை நடுவில் நீளமாக வண்டி ஒன்று வருகிறதே. அந்த வண்டியில் என்ன வருகிறது? பட்டாள வரிசை முன்னால் வந்த வீரர்கள் நின்ற இடத்திலேயே நின்றது. ஏதோ ஆலோசனைகள் நடந்தன. பிறகு அந்த கரிய நீண்ட வண்டி அருகில் நின்று கொண்டு சில வீரர்கள் என்னமோ செய்தார்கள். ஓஹோ, அது பீரங்கி வண்டி போல அல்லவா இருக்கிறது. பீரங்கியில் மருந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? மாடத்தேவன் சிறிது திடுக்கிடத்தான் செய்தான். பீரங்கி வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பீரங்கியிலிருந்து குண்டு போட்டு கோட்டையை அடியோடு நாசமாக்க பார்க்கிறார்கள் போலும். ஆனால் அதிகமாக குண்டு போடுதல் தேவையிராது. பீரங்கியின் வேலை மிகவும் எளிதாய் போய்விடும். மூட்டை மூட்டையாய் வெடி மருந்தை திருடி கொண்டு வந்து மாடத்தேவன் கோட்டையின் அறை ஒன்றில் போட்டு பூட்டி வைத்திருந்தான் அல்லவா? அந்த அறையில் குண்டு விழ வேண்டியதுதான். தீர்ந்தது கோட்டை, தீர்ந்தது தன் உயிரும். வேலம்மா, நன்றாக முருகன் பேரில் பாரத்தை போட்டாய். கும்பினி பட்டாளத்தின் பீரங்கியின் முன்னால் முருகன் என்ன செய்வான்? ஓஹோ, கிழவன் அலறி ஓடி வந்ததன் காரணமும் இப்போது தெரிந்தது. பீரங்கி கொண்டு வந்து கோட்டை மேல் சுடப்போகிறார்கள் என்று அறிந்ததும் கிழவனுக்கு மகளை பற்றிய கவலை வந்துவிட்டதாக்கும். குடிசை தீ முன்னமே அணைந்து விட்டது. நாலா பக்கமும் கார் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருளை பிளந்து கொண்டு பீரங்கி முகப்பில் ஒரு மின்னல் ஜோதி தென்பட்டது. அடுத்த கணம் பயங்கரமான பீரங்கியின் குரைப்பு சத்தம் கேட்டது. பீரங்கி சத்தத்திலேயே, அந்த பயங்கரத்திலேயே அந்த பழைய கோட்டை சுவர்கள் அதிர்ந்தன. மறுவினாடி குண்டு வந்து கோட்டைக்குள் விழுந்தது. 1000 பேரிடி ஏக காலத்தில் இடித்தாற்போல ஒரு பயங்கர வெடி சத்தம். ஒரு பெரிய அகண்டமான நெருப்பு ஜுவாலை. பிறகு சடசட படபடவென்று வானம் இடிந்து விழுந்தது. குன்றும் கோட்டை சுவர்களும் தகர்ந்து விழுந்தன. மாடத்தேவனும் உருண்டு விழுந்தான். விழுந்த கணத்திலேயே நினைவை இழந்தான். மாடத்தேவனுக்கு மறுபடி நினைவு வந்தபோது காலில் சகிக்க முடியாத கொடிய வலி தெரிந்தது. மூச்சு விட திணறியதும் தெரிந்தது.
உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்து நனைந்திருந்தது. ஒரே இருட்டாயும் இருந்தது. அந்த இருட்டை போன்ற இருட்டை அவன் அதற்கு முன் கண்டதே இல்லை. ஒருவேளை தன் கண் பொட்டையாயிற்றோ என்று நினைத்தான். இல்லை, கண்ணில் ஒரு கோளாறும் இல்லை. கையினால் தடவி பார்த்தான். மேலே சில்லிட்ட பாறை, பக்கத்திலும் சில்லிட்ட பாறை, கீழே மட்டும் கல்லும் மண்ணுமான தரை. அப்பால் இப்பால் நகர்வதற்கு இடம் இல்லை. இடம் இருந்தாலும் நகர முடியாதபடி காலில் ஏதோ பெரும் பாரம் அமுக்கியது. பொறுக்க முடியாத வலியும் சேர்ந்திருந்தது. யாரோ சிலர் பேசிக்கொண்ட குரல்கள் பாதாளத்திலிருந்து கேட்பது போல கேட்டன. பார்த்தாயா, ஊமையன் மறுபடியும் டிமிக்கி கொடுத்து விட்டான். நன்றாக தேடி பார்த்தாகிவிட்டது. இனி தேடுவதற்கு இடமில்லை. பீரங்கி வருவதற்கு முன்னாலேயே அவன் கம்பி நீட்டி இருக்க வேண்டும். ஊமைத்துறையை ஊர் ஜனங்கள் இந்திரஜித்தன் என்று சொல்வது சரிதான். எப்படியும் அகப்படாமலா போகிறான்? நாலாபுறமும் ஆட்களை பிரித்து அனுப்பி தேட செய்யலாம். சிவகங்கைக்கு போயிருப்பான். இல்லை, கமுதி கோட்டைக்கு சென்று இருப்பான். காட்டிலே ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பான். அந்த குடிகார கிழவன் நம்மை வேண்டுமென்று ஏமாற்றினானா அல்லது தானே ஏமாந்து போனானா? முட்டாள்களே, அவனை சுட்டு கொன்று விட்டீர்களே. மற்றவர்களுக்கு உதாரணமாக தூக்கில் அல்லவா தொங்கவிட்டு இருக்க வேண்டும். கிழவன் மரத்தில் தொங்கும் காட்சியை மாடத்தேவன் மனக்கண்ணால் பார்த்து மகிழ்ந்தான். அந்த சண்டாள துரோகியை அப்படி செய்திருந்தாலும் தகும். ஆனால் வேலம்மாள் பார்த்தால் எவ்வளவு கஷ்டப்படுவாள். வேலம்மா, வேலம்மா, உன்னை இனி நான் காணப்போவதில்லை. இதோ மறுபடியும் எனக்கு மயக்கம் வருகிறது. என்னுடைய உயிர் இதோ பிரிந்து போகிறது. அத்தியாயம் 7. மாடத்தேவனுடைய உயிர் வெகு கெட்டியாக அவனுடைய உடலை பற்றி கொண்டிருந்தது. மறுபடியும் அவனுக்கு நினைவு வந்தபோது அதை உணர்ந்தான். இப்போது சிறிது மங்கலாக வெளிச்சம் கூட தெரிந்தது. மேலேயும் பக்கத்திலேயும் உற்று பார்த்தான். கோட்டை சுவரின் ஒரு பெரிய பாலம் எக்கச்சக்கமாக தன் பேரில் விழுந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான். தன் தலையிலும் உடம்பிலும் படாமல் சாய்வாக அந்த பாலம் வேறொரு கல்லினால் முட்டு கொடுக்கப்பட்டு நிற்கிறது. ஆனால் காலின் மேல் மட்டும் ஒரு பெரிய குண்டு பாறை விழுந்திருக்க வேண்டும். கால் எலும்பே முறிந்து போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளவு பொறுக்க முடியாமல் வலிக்குமா? நேரமாக ஆக பக்கத்து பாறைகள் சுட ஆரம்பித்தன. சூரியனுடைய வெயில் அடித்து சூடாகி வருகின்றன போலும். வர வர சூடு அதிகமாயிற்று. தாகம் தொண்டையை வாட்டியது. பசியும் எடுத்தது. தான் இப்படியே கிடந்து பசியினாலும் தாகத்தினாலும் பரிதவித்து சாக வேண்டியதுதானா? கோட்டை சுவர் தலையில் விழுந்து ஒரேடியாக கொன்று இருக்கக்கூடாதா? முருகா, வேலம்மாள் பிரார்த்தனையின் பயனா இது? எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, அதல பாதாளத்திலிருந்து, ஆழமான குகையிலிருந்து முருகா, முருகா என்று ஒரு தீன குரல் கேட்டது. முருகா, என் கணவன் எங்கே? நான் ஆசை வைத்த புருஷன் எங்கே? உன்னிடம் ஒப்புவித்து போன என் ராஜா எங்கே என்று புலம்பிய குரல் வெகு வெகு தீனஸ்வரத்தில் ஆனால் தெளிவாக கேட்டது. அதற்கு பதில் சொல்ல மாடத்தேவன் முயன்றான். வேலம்மா என்று அவன் அழைத்த குரல் அவனுக்கே கேட்கவில்லை. அவளுக்கு எப்படி கேட்கும்? ஐயோ முருகா, கும்பினி சிப்பாய்கள் என்னை பார்க்காமல் போனது போல் வேலம்மாளும் போய்விடுவாளோ? இல்லை, முருகன் அவ்வளவு கருணையற்றவன் அல்ல. வேலம்மாள் இதோ நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய குரல் மேலும் மேலும் தெளிவாக கேட்கிறது. மாடத்தேவன் தன்னுடைய சக்தியெல்லாம் பிரயோகித்து, வேலம்மா, வேலம்மா, இதோ இருக்கிறேன் என்று கத்தினான். என் ராஜா என்று கதறிக்கொண்டு வேலம்மாள் ஓடி வந்தாள். அவன் காலின் மேல் கிடந்த குண்டு பாறையை முக்கி முடங்கி அப்புறப்படுத்தினாள். அதனால் அவளுக்கு ஏற்பட்ட இரைப்பு நீங்குவதற்குள் மாடத்தேவனின் காலை பிடித்து அவனை வெளியில் இழுத்தாள். அடி பாவி, கால் முறிந்திருக்கிறதடி, வலி கொள்கிறது. என்னை தொடாதே, இப்படி இழுக்காதே. மாடத்தேவன் பாறைக்குள்ளிருந்து வெளிப்பட்டதும் வேலம்மாள் அவன் மீது விழுந்து கட்டி கொண்டு அழுதாள். மாடத்தேவன் பலாத்காரமாக அவளுடைய முகத்தை தள்ளி பிடித்து கொண்டு தான் தாகத்தினால் தவிப்பதை ஜாடையினால் தெரிவித்தான். அவனை உடனே வாரி அணைத்து தூக்கி கொண்டு சுனை கரையில் கொண்டு போய் சேர்த்தான். 4 கை தண்ணீர் எடுத்து அவன் வாயில் விட்டதும் மாடத்தேவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. வேலம்மா, உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினேன் பார்த்தாயா? ஆனால் கால் மட்டும் போய்விட்டது என்றான். வேலம்மாள் அவனுடைய காலை பார்த்து பார்த்து விம்மி அழுதாள். எனக்காக அழாதே வேலம்மா.
உன் அப்பனுக்காக அழு. நான் கால் இழந்தாலும் உயிரோடு இருக்கிறேன். அவன் செத்தே போய்விட்டான். ஆனால் அவனுக்காகத்தான் ஏன் அழ வேண்டும்? வீர சாவு அடைந்தவனுக்காக அழக்கூடாது. நேற்று ராத்திரி உன் அப்பன் என்னோடு நின்று கும்பினிக்காரர்களோடு சண்டையிட்டதை பார்த்து இருந்தாயானால் ஆகா, வீரபாண்டியனும் ஊமைத்துறையும் கூட அதிசயப்பட்டிருப்பார்கள். வேலம்மாள் அழுகையை நிறுத்திவிட்டு, அப்பன் உண்மையில் அப்படி உன்னோடு நின்றானா? வேறு விதமாக நான் சந்தேகப்பட்டேனே என்றாள். சந்தேகப்பட்டாயா? நான் சந்தேகப்பட்டதற்கு மட்டும் அவ்வளவு பிரமாதமாக கோபித்துக் கொண்டாயே. சந்தேகம் பொல்லாதது வேலம்மா. ஆமாம், சந்தேகப்படக்கூடாதுதான். சற்று முன்னால் நான் முருகன் பேரில் கூட சந்தேகப்பட்டேன். ஆனால் முருகன் உன்னை எனக்கு காப்பாற்றி கொடுத்தார் என்றாள் வேலம்மாள். முருகன் கருணையினாலும் வேலம்மாளின் பணிவிடையினாலும் மாடத்தேவன் பிழைத்து எழுந்தான். ஆனால் கால் போனது போனதுதான். கால் இல்லா முடவனாகவே அவன் வாழ்ந்து வந்தான். முடவனை கட்டி கொண்டதற்காக வேலம்மாள் சிறிதும் வருத்தப்படவில்லை. அதை பற்றி பெருமையே கொண்டாள். அவளே வெள்ளரி தோட்டம் போட்டு வெள்ளரிக்காய் விற்று வந்த காசை கொண்டு குடும்பம் நடத்தினாள். கணவனையும் காப்பாற்றினாள். 7 வருஷம் அவர்கள் இன்ப வாழ்க்கை நடத்தினார்கள். பிறகு மாடத்தேவன் இறந்து போனான். இறக்கும் வரையில் வேலம்மாளின் தகப்பன் செய்த துரோக செயலை பற்றி மாடத்தேவன் அவளிடம் சொல்லவில்லை. கும்பினி படையுடன் வீரப்போர் புரிந்து அவன் உயிர் விட்டதாக சொல்லி வந்தான். வேலம்மாளும் ஒரு ரகசியத்தை இறுதி வரையில் மனதிற்குள்ளேயே வைத்திருந்து இறந்தாள். ஊமைத்துறைக்கு வழிகாட்ட அவளை மாடத்தேவன் போக சொன்ன இரவில் கொஞ்ச நேரத்திலேயே ஊமைத்துறையிடம் விடை பெற்று கொண்டு அவள் திரும்பிவிட்டாள். சுனைக்கரையில் மரத்தின் பின்னாலிருந்து அங்கே நடந்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். தன் தகப்பன் செய்த சதி செயலையும் அறிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அதை பற்றி பிரஸ்தாபிக்கவில்லை. உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? ஊமைத்துறையை நடுவில் விட்டுவிட்டு வந்தேன் என்று தானே சொல்ல வேண்டும். இந்த அதிசய தம்பதிகளுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்த பக்கத்து கிராமவாசிகள் வீரன் மாடத்தேவனுடைய நினைவுக்காக சுனைக்கரையில் ஒரு கல் நாட்டினார்கள். அவனை காப்பாற்றிய முருகனுக்காக ஒரு வேலையும் நட்டார்கள். அந்த சுனைக்கு நாளடைவில் மாடத்தேவன் சுனை என்று பெயர் வந்தது. இப்போதும் அந்த பக்கமாய் போகிற கிராமத்து ஜனங்கள் மாடத்தேவன் கல் மீதும் அருகில் உள்ள வேல் மீதும் சுனை ஓரத்து அரளி செடியிலிருந்து பூப்பறித்து போட்டு வணங்கிவிட்டு போகிறார்கள். அமரர் கல்கி அவர்களின் இந்த குறு நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.